நமஸ்காரம் ஜீசஸ். இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய எல்லாருக்கும் சில காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். எல்லாரும் சத்திய வசனத்தை வாசிக்காததினால் நமக்கு என்று கொடுக்கப்பட்ட திருவிவிலியம், சத்திய வசனம், பைபிள் இதை வாசிக்காததினால் அநேக சத்தியத்தை நாம் அறியாமல் இருக்கிறோம். அதனால் என்ன ஆகிறது என்றால் பாவத்திலும் சாபத்திலும் அநேக வியாதியிலும் நாம் சிக்கிக்கொள்கிறோம். தலைமுறையாக இந்த காரியங்கள் நம்மை தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கிறது. அது யாரும் புரியாமல் இருக்கிறார்கள். இன்னும் அநேக குடும்பங்களிலே, அநேக நபர்களிலே இந்த சாபத்தினாலும் பாவத்தினாலும் வந்த வியாதிகளினால் அவர்கள் இன்னும் குணப்படாமல் அநேக தலைமுறைகள் அதை தொடர்ந்து அந்த வியாதிகள் அவர்களை பிடித்து கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் சத்திய வசனத்தை அவர்கள் என்ன செய்வதில்லை, வாசிப்பதில்லை. அது வாசிக்கும் பொழுது தான் அதிலிருந்து எப்படி விடுதலை பெறுவது என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள முடியும். இல்லை என்றால் அறிந்து கொள்ள முடியாது. அதனால இந்த வியாதியிலிருந்தும் மற்ற காரியங்களிலிருந்தும் நம்ம விடுபட வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்பதையும், அதற்கு முன்பதாக இன்னும் சில காரியங்களிலே சிக்கி கொண்டு இருக்கிறார்கள். எல்லாரும் அவர்கள் கைவிடப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. அவங்க செய்வினை காரியங்கள்ல, மாந்திரிகத்தில், மற்ற அநேக காரியங்களில் கட்டப்பட்டு இருக்கிறாங்க. கெட்ட பழக்க வழக்கங்கள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், இப்பேற்பட்ட அநேக காரியங்களிலே அவர்கள் சிக்கி தவித்து கொண்டு இருக்கிறார்கள். ஒவ்வொரு குடும்பமும் அதனால் பாதிக்கப்பட்டு இருக்கிறது. ஒவ்வொரு நபரும் அதனாலே பாதிக்கப்பட்டு இருக்கிறது. அதனால அவர்கள் எல்லாரும் இன்றைக்கு நம்மளுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் உங்களுக்காக எனக்காக பாடுபட்டு சிலுவிலே மரித்து எல்லாவற்றையும் செய்து முடித்தார். மரணத்தை ஜெயமாக விழுங்கினார் என்றும், அவர் இதோ பாதாளத்தை வென்றார் என்றும், நமக்காக சிலுவையிலே இதோ பாவத்தை போக்கினார், சாபத்தை நீக்கினார், வியாதியை குணமாக்கினார், ஏழ்மையை போக்கினார், நம்முடைய பாவங்கள் கழுகப்படுவதற்காக இரத்தத்தை சிந்தினார் என்பதை புரிந்து கொண்டால் கண்டிப்பாக நம்முடைய ஜீவனுள்ள தேவனாக, அவர் உயிர்த்தெழுந்த தேவனாக இருக்கிற தேவன் பக்கம் இன்றைக்கு நீங்கள் திரும்பினால் கண்டிப்பாக உங்களுக்கு விடுதலை உண்டாகும். அதனால நீங்க கண்டிப்பாக கர்த்தர் பக்கமாக திரும்புங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். ஆமென், ஹல்லேலூயா. சங்கீதம் 107:14 வசனத்தை வார்த்தை அனுப்புங்கள், நீங்கள் எல்லா விதமான கட்டுகளிலிருந்தும் நீங்கள் அறுக்கப்பட்டு விடுதலை பெறுவீர்கள். சங்கீதம் 107:20 வசனத்தை வாசித்து உங்கள் சரீரத்திற்குள்ளாக அனுப்பும் பொழுது வியாதிகள் குணமடையும். அழிவு நின்று கர்த்தர் உங்களை மீட்டு எடுப்பார் என்பதை மாத்திரம் மறந்து போகாதீர்கள். வருகிற நாட்களிலே நீங்கள் கண்டிப்பாக இந்த காரியங்களை செய்து பாருங்கள், சோதித்து பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக விடுதலை கிடைக்கும். ஆமென், ஹல்லேலூயா. பிறகு வியாதிகள் குணமாகி விட்டது என்று சாட்சிகளும் கொடுப்பீர்கள். இந்த வசனத்தை அனுப்பும் போது 1 பேதுரு 2:24 வசனம், அவருடைய தழும்புகளினாலே குணமானீர்கள் என்ற வசனத்தை நீங்கள் அனுப்பும் போது நீங்கள் குணமாக்கப்பட்டு நீங்கள் சாட்சி கொடுப்பீர்கள், விடுதலையோடு கூட ஜீவிப்பீர்கள். யோவான் 8:32 வசனம் இப்படியாக சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று. ஆனால் இன்றையிலிருந்து சத்திய வேதத்தை வாசிங்கள், சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்கள், எல்லாவற்றிலிருந்து விடுதலை பெற்று சுகமாயும் சந்தோஷமாயும் மகிழ்ச்சியாயும் ஜீயுங்கள் என்று சொல்லி உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். ஏற்றுக்கொள்ளுங்கள், நலமாயிருக்கும், நன்மையை பெற்றுக்கொள்ளுங்கள். கண்களை மூடி நம்ம செபிக்கலாம். அப்பா பிதாவே, மக்கு ஸ்தோத்திரங்கள், நன்றிகள் கர்த்தாவே. இந்த அருமையான வேளையில் ஐயா அப்பா தேவனே, சத்தியம் வேதம் வாசிக்காவிட்டால், பைபிளை வாசிக்காவிட்டால், அதில் உள்ள ஆண்டவரே சத்தியங்களை அறிந்து கொள்ளாவிட்டால் என்னென்ன பிரச்சனைகள் வருகிறது என்பதை குறித்து சிறிதளவு கர்த்தாவே ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொண்டோம் ஐயா. ஆண்டவரே, பார்த்து கொண்டு இருக்கிற, கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு நபரும் கர்த்தாவே எந்த காரியத்தை பார்த்து ஐயா அவர்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்ள உதவி செய்தல்ல வேண்டுமாய் செபிக்கிறேன். தலைமுறையாக அநேக தலைமுறைகளாக அவர்கள் கர்த்தாவே அநேக வியாதிகளினாலும் பாவங்களினாலும் பாரம்பரியங்களாலும் இன்னும் அநேக காரியங்களால் கட்டப்பட்டு இருக்கிறார்கள் ஐயா. அதனால் கட்டவிழ்க்கும் வார்த்தை அனுப்பி ஆண்டவரே அவர்கள் விடுதலை பெற்றுக்கொள்ளட்டும் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஐயா. சுகமளிக்கும் வார்த்தை அனுப்பி அவர்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும் கர்த்தாவே. எப்படியாக அவர்கள் கர்த்தாவை வார்த்தை வாசிக்கும் போது எவ்வளவு நன்மைகள் கிடைக்கிறது என்பதை புரிந்து கொள்ளும், அறிந்து கொள்ளும் நீர் உதவி செய்தல்ல வேண்டுமாய் செபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே இதோ கர்த்தாவை இன்றைக்கு யாரெல்லாம் வியாதியிலே கர்த்தாவே ஆண்டவரே படுத்து கொண்டு கர்த்தாவே ஆண்டவரே பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ, கேட்டு கொண்டு இருக்கிறார்களோ, ஆண்டவரே அவர்களுக்குள்ளாக எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும்
நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்று அவர்கள் அந்த வியாதியை கடிந்து கொள்ளும் பொழுது ஆண்டவரை அப்புறப்படுத்தும் போது அது அவர்களை விட்டு நீங்கி போகும். கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஐயா என்ற ஒரு விசுவாசத்தை அவர்களுக்கு இன்றைக்கு அவர்களுடைய இருதயத்தில் வைக்க வேண்டுமாய் செபிக்கிறேன் ஐயா. அவர்களுக்காக நானும் செபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, எந்தெந்த வியாதிகளினால் இவர்கள் பாடுபட்டு கொண்டு இருக்கிறார்களோ, கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்களோ, இந்த வேளையிலே கர்த்தாவே நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லா விதமான வியாதிகளை யாரெல்லாம் பார்த்து கொண்டு ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களோ, எனக்கு இந்த வியாதியிலிருந்து விடுதலை கிடைக்காதா என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லா வியாதிகளை கர்த்தருக்கு முன்பாக வணங்கி வெளியேறு என்று நான் கட்டளை இடுகிறேன். கர்த்தாவே, இப்பொழுதே அந்த வியாதிகள் ஒவ்வொரு சரீரத்தை விட்டு விலகினதற்காக நன்றி கர்த்தாவே. அது சத்ருவாண்டைய கிரியையாக இருந்தாலும் சரி, ஆண்டவரே அவருடைய பாவத்தினால் வந்ததான சரி, சாபத்தினால் வந்ததாக இருந்தாலும் சரி, இயேசு என்ற நாமத்திற்கு எல்லாம் தலை வணங்க வேண்டும், விட்டு ஓட வேண்டும் கர்த்தாவே. அப்படியாக ஒவ்வொரு சரீரத்திலிருந்து ஓடினதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன், குணமானதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, அவர்கள் சுகத்தை இந்த வேளையில பெற்றுக்கொள்ளட்டும் ஐயா. அப்படியாக சுகத்தை கொடுத்ததற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து அவர்களை பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமென். God bless you. Namaskaram, Jesus.